வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குறிப்புகள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. என்னது இது லைட்டரை எடுத்து நெருப்பில் காட்டிகிட்ருக்குன்னேன்னு பார்க்காதீங்க. நம்ம லைட்டர்லாம் க்ளீன் பண்ணும்பொழுது மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆனால் சில சமயங்களில் அந்த ஸ்பார்க் வர இடத்துல க்ளீன் பண்ண மாட்டோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அழுக்கு அப்படியே சேர்ந்துட்டு அந்த ஸ்பார்க் வரவே வராது. நம்ம லைட்டர் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு புது லைட்டர் வாங்கிடுவோம். அந்த புது லைட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டவ்வில் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பார்க் வர இடத்துல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பட்ஸை வச்சு உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஈஸியாக போயிடும் அந்த அழுக்கு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டரை ஆன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைட்டர் வேலை செய்யும். ஸோ அதுக்காக டக்குன்னு புது லைட்டர் மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை தூள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஒரு சுற்றி வச்சு இல்லை ஒரு கல் வச்சு நல்லா தட்டி பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஈஸியான மெத்தடில் இதை பவுடர் பண்ணிடலாம். தூள் பெருங்காயத்தை விட நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி அதை பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் இல்லை சப்பாத்தி கல் ஏதாவது ஒன்று வச்சுருங்க. அதை வச்சுட்டு அது மேலே இந்த கட்டி பெருங்காயத்தை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே 2 கட் பண்ணி 4 கட் பண்ணி அப்படியே தவாவில் வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா அப்படியே மொறுன்னு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தூள் பெருங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கெட்டி பெருங்காயத்துலேருந்து இதை கல் வச்சு இடிச்சோ இல்லை சுற்றி வச்சு தட்டியோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கட்டி பெருங்காயம் வாங்கினாலும் நம்ம ஈஸியாக பவுடர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இப்போ சம்மர் லீவ் விட்டதுமே எல்லோரும் போகிறது பார்த்திங்கன்னா டூருக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறப்ப நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வாங்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆப்பிள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி கட் பண்ணிக்கலாம். நம்ம டூருக்கெல்லாம் போகும்போது கத்தி எடுத்துகிட்டு போவோம் இல்லை ஸ்பூன் எடுத்துகிட்டு போவோன்றது கிடையாதுங்க. மறந்துட்டு கூட போயிடுவோம். எடுத்து வைக்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் கத்தியை மறந்துட்டு வச்சுட்டு போயிடுவோம். அப்போது இந்த மாதிரி ஆப்பிள்லாம் வாங்கும் பொழுது அது கட் பண்ணி தான் சாப்பிட முடியும். ஆப்பிள்லாம் அப்படியே கடித்து சாப்பிட்றத விட கட் பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு பிடிக்கும். மற்ற பழங்கள்னாலும் கொய்யாப்பழம் இதெல்லாம் கூட அப்படியே கூட கடித்து சாப்பிட்லாம். நான் ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டா தான் எல்லாருமே ஷேர் பண்ணியும் சாப்பிட முடியும். ஏன்னா ஒரு ஆப்பிள் பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாதி அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட ஒரு சேஃப்டி பின் வச்சுருப்போம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே சேஃப்டி பின் இருக்கும். ஆனால் ரொம்ப பழைய சேஃப்டி பின்னோ இல்லை துருப்பிடிச்ச சேஃப்டி பின்னோ இருந்தால் அது தூர தூக்கி போட்டுருங்க. நல்லா புதுசாக ஒரு சேஃப்டி பின் இதுக்காகவே பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு நம்ம குத்தி அந்த பின் பக்கமாக வச்சு குத்தி அப்படியே கீரல் போட்டுட்டு அப்படியே பிரித்து விட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் கட் ஆகிட்டு வரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அணில் கடித்த மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கடித்த மாதிரியோ தான் இருக்கும். ஆனால் பரவாயில்லை, ட்ராவல் டைமில் நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணியும் சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகளில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.